மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கெல்லாம் வணக்கம், உங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு இசைக்கலைஞன், அதான் என் தொழில், அதான் நான் பண்ணிட்டு இருக்க விஷயம். நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, போதும் உனக்கும் அரசியலுக்கும் என்னையா சம்பந்தம்? நீ பண்ண வேண்டிய வேலை போய் பாட வேண்டியது, பாராட்டு வாங்க வேண்டியது, பைசா வாங்க வேண்டியது, வீட்டுக்கு வர வேண்டியது. யார் ஆடியன்ஸ்ல வர்றாங்க அவங்கள நீ சந்தோஷப்படுத்தணும், இதுதான் உன்னோட வேலை. உனக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இந்த கேள்வியோட ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஏன்னா நம்ம இன்னைக்கு மதத்தை பத்தி பேசுறோம். ஆனா மதத்தை சான்று ஒரு இன்னொரு வார்த்தை இருக்கு, கலாச்சாரம் ஒரு வேர்டு. இன்னைக்கு நிறையவே உபயோகப்படுத்துற ஒரு வார்த்தை கலாச்சாரம். அந்த கலாச்சாரம் உலகத்துல ஒரு இசைக்கலைஞன் ஒரு முக்கியமான ஒரு ஆள் ஆயிடுறான். அதுவும் கர்நாடக இசை மாதிரி ஒரு இசை பாடுற கலைஞன் ரொம்ப முக்கியமான ஆள் ஆனா மாதிரி எல்லாருக்கும் ஒரு ஃபீலிங் வந்துருது. கலாச்சாரத்துக்கும் மதத்துக்கும் இருக்கிற சம்பந்தமும், கலாச்சாரத்தையும் மதத்தையும் நம்ம பிரிக்க முடியுமா அப்படின்னு முதல்ல சிந்திக்க வேண்டியது ஒரு கலைஞனோட ஒரு டியூட்டி. இன்னைக்கு இருக்கிறது மதவெறி அப்படின்னு சொல்றோம். அந்த இந்த வெறித்தனம் மதத்துல மட்டும் தெரிய மாட்டேங்கிறது, நம்ம பழக்க வழக்கத்துல தெரியுது. நீ என்ன சாப்பிடலான்னு இருக்கிற இந்த விஷயத்துல இருக்கு. சோ அது கலாச்சார வெறியா மத வெறியா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு. நீ என்ன மாதிரி இசை கேட்டேன்னா நீ ஒரு உயர்ந்த ஒரு மனிதன் அப்படின்னு டிசைட் பண்ணலாம். ஒண்ணு இல்லை, எனக்கு சில கர்நாடக இசை தான் பிடிக்கும் சார், எனக்கு பரதநாட்டியம் தான் பிடிக்கும் சார், நிச்சயமா நீ ஏதோ ஒரு கலை உலகத்திலேயோ கலாச்சார ரீதியா நீ உயர்ந்த ஒரு ஆள் நினைச்சுக்கோ. நான் கேட்கறது கானா பாட்டு தான் அப்படின்னு சொன்னா நிச்சயமா அப்படி யாரும் என்ன யோசிக்க மாட்டாங்க. இது மத வெறியா கலாச்சார வெறியா? இது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இது ரெண்டும் பிரிக்க முடியாது. ஃபர்ஸ்ட் நம்ம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கலாச்சாரமும் மதத்தையும் பிரிக்க முடியாது. அது ரெண்டும் சிக்கலா கூட கூட இருக்கிற விஷயம். உன்னத்துல இருக்கிற சிக்கல் இனத்துல தெரியும், இனத்துல இருக்கிற சிக்கல் இதுலயும் தெரியும். இப்ப அவங்க சொன்னாரு, இப்ப நான் கச்சேரி பாட மேடைக்க போறச்ச நான் பாடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நிஜம்தான் சொல்றாங்க. சில கச்சேரியும் கேன்சல் பண்றாங்க. நடக்கக்கூடாத மாதிரி என்னெல்லாம் பிரச்சனை பண்ண முடியுமோ ட்ரை பண்றாங்க. ஏன் பண்றாங்க? இதுல அவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு ஆரம்பிக்கும். ஜாதி ரீதியா பார்த்தீங்கன்னா என்ன ஜாதிக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்க கண்ணோட்டத்துல என் ஜாதி ரொம்ப உயர்ந்த ஜாதி. ஏன்னா அவங்களுக்கு வேண்டிய கலாச்சாரம் என் ஜாதி தான் இருக்குன்னு அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. அவனால பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, இந்த கலைகளுக்குள்ள இருக்கிற அழுக்கும் மதத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் ரெண்டும் இணைந்து பார்க்க வேண்டிய ஒரு கலைஞனோட ஒரு டியூட்டின்றது நான் நினைக்கிறேன். அதனால நான் கர்நாடக இசை பாடுவனா இருக்கலாம், நான் தானா பாட்டு பாடுறவனா இருக்கலாம், நான் என்ன கலைஞனா இருக்கலாம். கலைகளுக்குள்ள இருக்கிறது, கலாச்சாரத்துக்குள்ள மதங்களுக்குள்ளேயும் இருக்கிற பிரச்சனைகளை பார்க்க வேண்டியது ஒரு சிட்டிசனோட டியூட்டி. நான் கலை வடிவத்தில் அதை பார்த்தேன், அவ்வளவுதான். நான் புதுசா ஒன்றும் பண்ணல, நான் யாரும் பண்ணாதான் நான் பண்ணல. இது இன்னைக்கு நம்ம இங்க நிக்கிறோம். பாபரி மஸ்ஜித் 1992 டிசம்பர்ல நடந்த இன்சிடென்ட், இன்னைக்கு நம்ம 2018 இருக்கோம். அந்த ஒரு நாள் ஏன் ஒரு முக்கியமான ஒரு நாள்? அந்த ஒரு நாளையே வருஷம் வருஷம் நம்ம இத பத்தி பேசி, இத பத்தி அது நடந்துடக்கூடாது சொன்னாலும் இன்னைக்கு நம்ம இந்த ஒரு சூழ்நிலை எப்படி சேர்ந்திருக்கோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஏன்னா 1992 பாபரி மஸ்ஜித் இடிச்ச நாள் தான் நம்ம தேசத்திலேயே ஒரு மத வெறி, ஒரு கலாச்சார வெறிய கலப்பி அது ஒரு அரசியலா ஆக்கின ஒரு நாள்னே நம்ம சொல்லலாம். அதுக்கு முன்னாடி இல்லைன்னு நான் சொல்லல, அதுக்கு முன்னாடியும் இருந்தது. ஆனா அந்த நாள் தான் இது ஒரு அரசியல், இந்த ஒரு பேசிக் ஐடியா ஒரு அரசியல் இயக்கத்துக்கு, ஒரு மூவ்மெண்ட்டுக்கு கொடுத்த ஒரு எனர்ஜி அந்த ஒரு நாள். அந்த விஷயத்துல பார்த்தா நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். டிசம்பர் 1992 நடந்த விஷயத்துக்கு
எவ்ரி சிட்டிசன் நம்ம எல்லாருமே ரெஸ்பான்சிபிள். அது மட்டும் கிடையாது, 1992 போய் 2018 16 வருஷம், 26 வருஷமா, 26 வருஷம், 26 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு நம்ம இருக்கிற ஒரு தேசம், பாரதிய ஜனதா பார்ட்டி, RSS, VHP இவங்க எல்லாம் இருக்கிற ஒரு வெறித்தனமான ஒரு ஆக்ரோஷமான ஒரு தேசம் மாதிரி ஆயின்றிருக்கோம்னா இத்தனை 26 வருஷமா அந்த 1992 அன்னைக்கு அந்த வெறித்தனத்தை வளர்க்க விட்டுருக்கோம். நம்ம சில விஷயத்த நம்ம கவனிக்காம போயிருக்கோம் அப்படின்றது நம்ம யோசிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நம்ம மாத்தலாம், திருப்பியும் அதை நம்மள திருப்பியும் ஹாண்ட் பண்ண போறது. இன்னைக்கு ஒரு மத ரீதியா, ஒரு ஜாதி ரீதியா மக்களை கொள்றாங்க. இன்னைக்கு பேஸ்புக்ல ஒரு ஆளை அடிக்கிறது, ஒருத்தன் வீடியோ எடுத்து பேஸ்புக்ல போட்டு நான் தான் அடிச்சேன்னு சொல்ற அளவுக்கு ஒரு கவலை இல்லாத ஒரு இமோஷனே இல்லாத ஒரு தேசம் மாதிரி நம்ம ஆயின்றிருக்கோமா இன்னைக்கு? இது எப்படி ஆச்சு? இந்த மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் மட்டும் இல்ல, அவங்களோட கூட்டணிகளை எப்படி நம்ம வளர்க்க விட்டோம் அப்படின்றது நம்ம ரொம்ப சிந்திக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு. ஏன்னா அதை பத்தி நம்ம சிந்திக்கலன்னா நீ திருப்பியும் வந்துதான் இருக்க போறது. இந்த மாதிரி சிந்தனைகள் எப்போதுமே இருக்கு. இந்த மாதிரி சிந்தனைகள் புதுசு இல்லை. ஆனா இந்த சிந்தனைகளை உபயோகப்படுத்தி ஒரு அரசியல் ஆக்கினது பாரதிய ஜனதா பார்ட்டி, RSS, VHP அவங்க கூட்டணி எல்லாம். இதை ஒரு அரசியல் ஆக்கி இது ஒரு சமுதாயத்துல இதுதான் நார்மல் ஆக்கியிருக்காங்க. இப்ப எல்லாரும் சொல்லலாம், பேஸ்புக்ல நடக்கிறது, ட்விட்டர்ல நடக்கிறது, அது ஏதோ சார் இன்டர்நெட்ல பண்ணிக்கிறாங்க, நடைமுறை இல்லைங்க. நீங்க இன்டர்நெட்ல பாக்குறது, நடைமுறையில பாக்குற விஷயத்தை இன்னும் வெளிப்படையா காமிக்கிறது இன்டர்நெட். ஒரு விதத்துல ட்விட்டருக்கும் பேஸ்புக்கும் நம்ம நன்றியே சொல்லணும். ஏன்னா நேரம் சொல்ல முடியாத விஷயம்னா இப்ப நேரம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அதனால நம்ம மனசுக்குள்ள என்ன நினைச்சுட்டு இருக்காங்க நமக்கு இன்னும் நம்ம வெளிப்படையா எனக்கு தெரியுது. அப்பதான் பயம் வருது. என்ன பயம் வருது? இத்தனை பேர் இப்படி சிந்திக்கிறாங்களா? என் குடும்பத்துக்குள்ளேயே நான் சொல்லலாம், என் குடும்பத்துக்குள்ளேயே என்னோட கசினா இருக்கலாம், என்னோட அங்கிளா இருக்கலாம், சடனா அவங்க சொல்றத பார்த்தா இவங்க இப்படி யோசிந்தாங்க, நான் நினைக்கவே இல்லைன்னு தோன்றது எனக்கு. ஆனா இன்னைக்கு அப்படி யோசிக்கிற விஷயத்த வெளிப்படையா சொல்லலாம், வெளிப்படையா சொல்லி இன்னொருத்தரையும் தூண்டி விடலாம். அந்த தூண்டி விட்டாலும் இன்னொருத்தரும் தூண்டி ஒருத்தரை போய் அடிச்சாலும் எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை சார் அப்படின்னு நான் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்ம சேர்ந்திருக்கோம். அதனால 1992க்கும் 2018க்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. நம்ம இன்னைக்கு அதை பத்தி யோசிக்கிறோம்னா, ஒண்ணு இந்த இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றது, ரெண்டாவது திருப்பும் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம தேசத்துக்கு வரக்கூடாது. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு கருத்தரங்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த கருத்தரங்கத்துல வெவ்வேறு ஒப்பீனியன்ஸ் வரப்போறது. ஆனா ஒரு ஒப்பீனியன் கான்ஸ்டன்ட், நம்ம தேசம்ன்றது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா தான் நம்ம தேசம். அதுக்கு இன்னும் நல்லா கைப்பற்றலாம் நினைக்கிறேன். நான் ஒன்னும் புதுசா ஒண்ணு சொல்லல. மதமா இருக்கட்டும், எல்லாமே கான்ஸ்டிடியூஷன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் பேசிஸ்ல தான் எல்லாமே நடக்கலாம் இந்த தேசத்துல. சபரிமலை எடுத்துக்கோங்களேன். சபரிமலை பிரச்சனையை பத்தி தேசம் கூட பேசுறாங்க. இது மத சார்ந்த விஷயங்க, எங்களோட பழக்கம் வழக்கம் அப்படின்றாங்க. சுப்ரீம் கோர்ட் ஆர்டரே கொடுத்தாச்சு, ஆனாலும் பிரச்சனை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அதாவது நம்ம மதத்தை பத்தி பேசுறோம்னா, கலாச்சாரத்தை பத்தி பேசணும், ஜாதியை பத்தி பேசாம இருக்க முடியாது. சபரிமலைன்றது ஒரு ஜாதி பிரச்சனையும் தான். அது என்னைக்கு நம்ம மண்டலம் சேர போறதுன்னு எனக்கு புரியல. ஏன்னா அது இல்லாத மாதிரி நடிக்கிறாங்க எல்லாரும். சபரிமலைன்றது மேல் ஜாதிக்காரங்க அந்த கோவில் அவங்க ஃபுல்லா கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்க சொல்ற விஷயம் தான் பழக்க வழக்கம்னு மாத்தின ஒரு விஷயம் சபரிமலை. இதுதான் நிஜம். இதுக்கு நிறைய ப்ரூஃபும் இருக்கு, அது கொடுத்துட்டே இருக்காங்க. அது அப்கோர்ஸ் ப்ரூஃப் இப்பெல்லாம் அப்படின்னா நீங்க ப்ரூஃப் சொல்றது பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா அது படிக்கிறதுக்கு யாருக்கும் அந்த இன்ட்ரெஸ்டே கிடையாது. ஏன்னா பொய்ன்றது ஒரு விஷயம் வாட்ஸ்அப்ல வந்துருச்சுன்னா அந்த பொய் நிஜம் ஆயாச்சு.
அது பொய் இல்லைன்னு சொல்லிதான் நீங்க பதில் சொல்றீங்க. அது நிஜம் சொல்ல மாட்டாங்க. இல்ல சார் அது பொய் இல்லை, அதனால இன்னைக்கு இந்த காலத்துல அது வேற ஒரு ப்ராப்ளமா இருக்கு. சபரிமலைன்றது ஒரு எக்ஸாம்பிள். அதனால நம்ம கலாச்சாரத்தை பத்தி பேசுறோம், 1992 பத்தி பேசுறோம்னா ஜாதி வெறிய பத்தியும் பேசணும். ஏன்னா இது எல்லாமே ஒண்ணுக்குள்ள ஒண்ணு. நம்ம தேசத்துல மதம் சார்ந்த என்ன விஷயம் இருந்தாலும் அதுல ஜாதி பிரச்சனைகளும் உள்ள இருக்கு. அதனால தமிழ்நாடு பத்தி நம்ம பேசுறச்ச நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இந்த தேசத்துக்கு ஜாதி பிரச்சனை பத்தியோ, ஜாதிக்குள்ள இருக்கிற சைக்கலாஜிக்கல், பொலிட்டிக்கல், சமுதாய ரீதியா, கலாச்சார ரீதியா, மத ரீதியா இருக்கிற பிரச்சனைகள், இருக்கிற ப்ராப்ளம்ஸ் இந்த தேசத்துக்கே காமிச்சது தமிழ்நாடு. நிச்சயமா இது பெரியார் பிறந்த நாடு. இந்த தேசத்துக்கு இதை பத்தி ஒரு பப்ளிக் போர்ஸா, அதாவது ஒரு பப்ளிக் போரம்ல ஜாதிய பத்தி பேசி அதை பத்தி ஆர்கியூ பண்ணி அது மக்களுக்கு போய் சேரணும்னு சண்டை போட்ட ஒரு தேசம் தமிழ்நாடு. ஆனா தமிழ்நாடுல ஜாதி சார்ந்த கொலைகள் எத்தனை நடக்கிறது இன்னைக்கு கூடன்னு சொன்னா நமக்கு வெக்கப்படணும். வந்து இன்னைக்கும் மீட்டூன்னு எல்லா பேப்பர்லயும் எழுதிட்டு இருக்கான். ஆனா சேலம் பக்கத்துல அந்த பொண்ணு கழுத்தை வெட்டி ரோட்ல போட்டிருக்காங்க ஒருத்தன். எத்தனை பேப்பர் எழுதினாங்க சார்? எத்தனை பேப்பர் எழுதினாங்க? ஒன்னோ ரெண்டோ. அது யாருனாலும் கத்தின அப்புறம் தான். அதுல ஜாதி இல்லைன்றீங்களா? அந்த பொண்ணு தலித் இருக்கிறதுனால தானே யாரும் கண்டுக்கலாம் அவங்கள. அது இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. என் கேஸே நான் எடுத்துக்கிறேன். இப்ப வந்து நான் அமெரிக்காவுக்கு போறது என் கச்சேரி வந்து கேன்சல் பண்ணாங்க. டெல்லியில வந்து பிரச்சனை பண்ணாங்க. இந்த தேசத்துல இருக்கிற நியூஸ் பேப்பர் எல்லாம் இதை பத்தி எழுதினா ரொம்ப ஜாஸ்தியா எழுதிப்பாங்க. எனக்கே தாங்கல. அவ்வளவு எழுதிருக்கவே வேண்டாம். நிஜமே சொல்றேன். நானே சொல்றேன் உங்களுக்கு. ஏன் எழுதினா? நிஜத்தை பேசலாமா? நான் யாரு, என் ஜாதி என்ன, நான் என்ன மொழியில பேசுறேன், என் அட்ரஸ் என்ன, எனக்கு இருக்கிற ஒரு ஆதிக்கம், எனக்கு இருக்கிற பவர், இது எல்லாம் கலாச்சார பவர், இது எல்லாம் நான் பாடுற சங்கீதம் கர்நாடக இசை, இது எல்லாம் சேர்ந்துதான் எனக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது. இதே வந்து எங்கேயோ திருச்சி பக்கத்துல ஒரு கிராமத்துல ஒரு நாட்டுப்புற பாடல பாடுற ஒரு கலைஞனை இது பண்ணிருந்தானா யாராவது கண்டுருப்பானா? கண்டுருப்பானா? நானே கண்டிருக்க மாட்டேன். மிச்சவனை பத்தி இதுக்கு பேசுறேன். இது அசிங்கம் இல்லைங்களா? இது ஜாதி இல்லைங்களா? தமிழ்நாட்டுல பத்தி இப்போது பேசுறச்ச ஜாதி நான் ஏன் இதுக்கு சொல்றேன்னா, ஒரு அளவுக்கு இந்த தேசத்திலேயே இந்த மாதிரி ஒரு ரைட்டிங் போர்ஸஸை டிஃபெண்ட் பண்ற ஒரு பிரதேசம், ஒரு ஸ்டேட் இன்னைக்கும் இருக்குன்னா அது தமிழ்நாடு ஒரு ஸ்டேட். அதை நான் பெருமையா எல்லா இடத்துலயும் சொல்லுவேன். கவலையே படாதீங்க சார், என்ன இருந்தாலும் தமிழ்நாட்டுல அவங்க வர முடியாது, நாங்க பார்த்துக்கோன்னு சொல்லுவேன். தைரியமா சொல்லுவேன். ஆனா சில தடவை எனக்கு பயமும் வருது. அதனாலதான் இதை சொல்றேன். நான் இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இல்ல, 10 வருஷத்துக்கு அப்புறத்துக்கு பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்துல சேர்றச்ச நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம் ஜாதி பிரச்சனை. தமிழ்நாட்டுல இருக்கிற ஜாதி பிரச்சனை நான் ஏன் சொல்றேன்னா, அந்த ஜாதி பிரச்சனையை வச்சுட்டுதான் இந்த பாரதிய ஜனதா பார்ட்டி, RSS எல்லாருமே நிறைய ஸ்டேட்ல அவங்களுக்கு உள்ள பூந்து தவற கொண்டு வந்தாங்க. அதனால இதை பத்தி நம்ம இன்னைக்கு ரொம்ப சிந்திக்க வேண்டிய விஷயம், ரொம்ப இதை கரெக்ஷன் பண்ண வேண்டிய விஷயம். ஏன்னா இந்த ஓப்பனிங் மட்டும் அவங்களுக்கு கொடுத்தோம்னா இது ஒரு ஓப்பனிங் அவங்க டெஃபினட்டா இன்னைக்கு கூட யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. சோ தமிழ்நாடு இந்த ஒரு ஜாதி விஷயத்த வந்து நிச்சயமா இம்மீடியட்டா இப்ப அரசியல் தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க இன்னைக்கு, இதை பத்தி அவங்க சிந்திச்சு நம்ம இதை எப்படி மாற்றலாம் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். கடைசியா ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். இந்த இன்னைக்கு இருக்கிற கூட்டம் வந்து இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். டிசம்பர் 10ஆம் தேதி வந்து
70th anniversary of United Nations Declaration of Human Rights. 7வது anniversary அது யுனைடெட் நேஷன் ஹியூமன் ரைட்ஸ் டிக்ளரேஷன். அதுல கலாச்சாரத்தை பத்தியும் சொல்லியிருக்காங்க. அதை முதல்ல ஆங்கிலத்தில் நான் படிச்சிடுறேன். Everyone has a right to freely participate in the cultural life of the community, enjoy the arts, and share in scientific advancements and benefits. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்குமே கலாச்சாரமா இருக்கட்டும், கலைகளா இருக்கட்டும், அதுல பார்ட்டிசிபேட் பண்ணி அதுல கொண்டாடுறதுக்கு ஒரு ரைட், ஃபண்டமெண்டல் ரைட் இருக்கு. அதே மாதிரி சயின்டிபிக் டெவலப்மெண்ட் எல்லாம் அவங்க ஷேர் பண்றதுக்கு ரைட் இருக்குன்றாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இதுல என்ன சொல்றாங்கன்னா, எல்லாருக்கும் பொலிட்டிக்கல் ரைட் இருக்குன்றாங்க. இப்போ இந்தியாவில இருக்கிற என்ன குடிமகளா இருந்தாலும், இந்தியாவில இருக்கிற எல்லா கலாச்சாரம், இந்தியாவில இருக்கிறது ஒரு கலாச்சாரங்கள் தான், எல்லா கலாச்சாரத்திலையும் பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரைட் இருக்கு. இது உன் ஜாதினாலேயோ உன் மதனாலேயோ உன்னோட சோசியல் ஸ்டாண்டிங்னாலேயோ டிட்டர்மைன் பண்ணல. உன் சிட்டிசன்ஷிப் as an Indian you have a right. ரெண்டாவது, இதுல கம்யூனிட்டின்னு ஒரு வேர்ட் யூஸ் பண்றாங்க. கம்யூனிட்டி திருப்பியும் ஜாதி இல்ல, மதம் இல்ல. கம்யூனிட்டின்றது ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எல்லாருமே. அண்ட் இதுல முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஷேர் பண்ணி கொண்டாடுறோம்னா, அதுல முக்கியமான விஷயம், ரொம்ப ஃபண்டமெண்டல் ரைட், நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ரைட் என்னன்னா, கேள்வி கேட்கிற ஒரு ரைட். கேள்வி கேட்கிற ஒரு ரைட். ரெண்டாவது, போய் ப்ரொடெஸ்ட் பண்ணி நாங்க ஒத்துக்க மாட்டோம் நீங்க சொல்றதுல அப்படின்னு சொல்ற ரைட். இந்த ரெண்டு ரைட் ஒரு எல்லா குடிமகனுக்கும் இருக்கிற ஒரு கலாச்சார ரைட். இது எல்லாரும் ஈக்குவலா ஷேர் பண்ண வேண்டிய ரைட். அதனால இந்த ஒரு நாள் நம்ம பாபரி மஸ்ஜித் இடிச்ச நாள் ஒரு வன்முறை, அதாவது இது மத வன்முறை மட்டும் இல்லது, கலாச்சார வன்முறை பண்ண நாள். அன்னைக்கு நம்ம இதையும் யோசிக்கணும், நம்மளுக்கு இருக்கிற ரைட்ஸ் என்ன. அதனால தமிழ்நாடா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், ஒரு பெருமாள் முருகனை எழுத முடியாம ஆக்கின ஒரு தமிழ்நாடா நம்ம ஞாபகம் வச்சு நம்ம மனசுல வச்சுக்கூடாது. இது கோர்ட்டு பெருமாள் முருகன் நீங்க எழுதலாம்னு சொல்ல வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம தமிழ்நாடு வந்ததுன்னா அது ரொம்ப ரொம்ப நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம். அதே மாதிரி ஒரு எம்.எஃப். ஹுசைன் வெளிநாட்டுல போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மாதிரி ஒரு கண்ட்ரி நம்ம நாடு. இது நடக்கக்கூடாது, திருப்பியும் எப்போதுமே நடக்கக்கூடாது. அதனால பாபரி மஸ்ஜித் இடிச்ச நாள் அந்த நாள் தான் நம்ம ஏன் ஞாபகம் வச்சுக்கணும்னா, அது ஒரு சிம்பிள் ஆஃப் வாட் வி ஹவ் பிகம், ஆஃப் வாட் வி ஹவ் கம் டு. இட்ஸ் அ ரைட், நம்ம எல்லாரோட ரைட் டு செலிப்ரேட் ஹூ வி ஆர். இந்த மதவெறி, இந்த ஜாதி வெறி, இந்த ஒரு மொழி வெறி, இது எல்லாத்தையும் நம்ம ஒழிக்கணும். இது எல்லாத்தையும் அகேன்ஸ்டா எந்த அரசியல் கட்சியா இருந்தாலும், அவங்களுக்கு அரசியல் ரீதியா என்ன அப்ஜெக்ஷன் இருந்தாலும், இன்னைக்கு எப்படி சேர்ந்திருக்காங்களோ எப்போதுமே சேரணும். அதையும் நான் சொல்லிட்டேன். நான் ஒரு கட்சி மெம்பரும் கிடையாது, நான் ஜாலியா என்னன்னா சொல்லலாம், எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அந்த ஒரு கூட்டணி ரொம்ப அவசியம் சமுதாயத்துல இந்த கூட்டணி தான் இந்த மாதிரி வெறித்தனத்தை ஒழிக்க முடியும். இது ஒழிக்க முடியும். ஏற்கனவே பயந்து இருக்காங்க. எக்ஸிட் போல்ஸ் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே பயந்து இருக்காங்க. ஆனா பயந்து இருக்கிறதுனால நம்ம இன்னும் ஜாகிரதையா இருக்கணும். ஏன்னா அந்த பயத்துல வர வேண்டியது இருக்கிறதுனால ஜாஸ்தி வன்முறை வரத்துக்கு சான்ஸ் தான் ஜாஸ்தி இருக்கு. அப்படி இருக்கிறச்ச நம்ம எல்லாம் சேர்ந்து இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஓங்கி குரலை கொடுக்கிறது முக்கியம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கேள்வி கேட்கறது முக்கியம். வணக்கம்.